ஹலோ வியூவர்ஸ். ரவுண்டு 2 கவுன்சிலிங் வந்து ஆகஸ்ட் 10th அப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிருந்தது. இப்போ ஸ்டார்ட் ஆகி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 days வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 13. ஸோ இன்றைக்கி வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரவுண்ட் 2ல் யார் யாரெல்லாம் வந்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருந்தீங்களோ உங்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து வந்திருக்கு. இன்றைக்கி வந்து 13 அன்றைக்கி வந்து விட்டுருக்காங்க இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு. இதை வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக உங்களோட வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணிங்கன்னா அப்படின்னா மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு அஃபிஷியலாக பேஜில் எதுவும் வந்து அலாட்மெண்ட்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் டேரெக்டாக உங்களோட லாகின் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட்டே அந்த டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்திருக்கு. நீங்கள் லாகின் பண்ணுங்கள் அண்ட் கன்ஃபார்ம் அலாட்மெண்ட் வந்து பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அதேமாதிரி உங்களுக்கு டைமும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 14/8, அதாவது நாளைக்கு ஈவினிங் 5 o'clock உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் போய் லாகின் பண்ணி இப்போ பார்க்குறீங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து அங்கே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே உங்களுக்கு ஜென்ரல்லையும் உங்களுக்கு அவைலபிளாக காமிச்சிருக்கும். அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி வைஸில் இல்லை சப்போஸ் நீங்கள் 7.5 அந்த மாதிரி இருக்கீங்கனாலும் அதுக்கு உங்களுக்கு செப்பரேட்டாக காமிக்கும். ஸோ இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும் வந்து ஃபஸ்ட் நீங்கள் உங்களோட ஜென்ரலில் போய் பார்க்கலாம். ஜென்ரலில் போய் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே உங்களுக்கு என்ன காலேஜ் கிடச்சிருக்கு என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஸோ கம்யூனிட்டி வைஸில் இருக்குது. அதே மாதிரி உங்களோட கட் ஆஃப் பேசிஸு இதெல்லாம் பொறுத்து அதே மாதிரி நீங்கள் என்ன காலேஜஸ்லாம் சாய்ஸ் பண்ணியிருக்கீங்க என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த பேசிஸில் தான் வந்துட்டு நமக்கு வந்து தெரியும் என்ன காலேஜ் வந்து அலாட் ஆகியிருக்கு, அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணலாமா வேணாமனு. சப்போஸ் எப்படி ஆகியிருக்கோ அது உங்களோட முடிவு தான். ஸோ இதுதான் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப யோசிச்சு பண்ண வேண்டிய விஷயம். அதை வந்து நீங்கள் என்ன கன்ஃபார்ம் பண்ண போகிறீங்களா இல்லையா, இல்லை அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுக்கலாமா என்னன்றதை வந்து தெளிவாக நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா சீட்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால் கிடைச்ச சீட்டை விடுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி கிடைச்ச காலேஜை மேக்ஸிமம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் இல்லை பிடிக்கல, நான் இதோட ப்ரீவியஸ்லி அப்போர்டில் வச்சுருக்க சாய்ஸஸில் வந்து நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் கிடைக்கும் எனக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அக்செப்ட் அண்ட் அப்போர்டு சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் மேக்ஸிமம் அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம்ன்ற ஆப்ஷனை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போது இந்த ஆப்ஷன் இல்லாமல் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ லாகின் பண்ணலை, பட் நீங்கள் லாகின் பண்ணி கூட செக் பண்ணலாம். ஸோ அந்த இதெல்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன காலேஜ் கிடச்சிருக்கு என்னன்றதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம். உங்களுக்கு அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் சரி, அக்செப்ட் அண்ட் அப்போர்ட். ஸோ மேக்ஸிமம் நம்ம ப்ரீவியஸ்லி நான் சொல்லியிருக்கேன் இந்த 2 ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று வந்து எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு. பட் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் வந்து அங்கே இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் அப்போர்ட்னு ஒன்று கொடுத்துருக்கும். ஸோ இந்த அக்செப்ட் அண்ட் அப்போர்டுக்கும் டிக்ளைன் அண்ட் அப்போர்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த டிக்ளைன் அப்போர்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் காலேஜ் கிடைக்கல, உங்களுக்கு வந்துட்டு அப்போர்டு சாய்ஸஸில் எதுவும் அவைலபிள் இல்லை அப்படின்றது நீங்கள் டேரெக்டாக அடுத்த ரவுண்டில் தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இது. ஸோ நீங்கள் அடுத்த ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும், அவ்வளோ டேஸ் உங்களுக்கு போகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி காலேஜஸ்லையும் நிறைய பேர் வந்து சீட்ஸ் வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கிறனால நீங்கள் டிக்ளைன் அண்ட் அப்போர்டு எடுக்கிறது வந்து நெசசரி வந்து இல்லை. அதை மேக்ஸிமம் தவிர்த்துருங்க. அதே மாதிரி டிக்ளைன் அண்டு குவிட் டு நெக்ஸ்ட் ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுவும் சேம் இதே மாதிரி தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி இன்னொரு அடுத்து ஃபைனலாக டிக்ளைன் அண்ட் குவிட் த கவுன்சிலிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து வேணாம். மேக்ஸிமம் நீங்கள் காலேஜஸ் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் இந்த சாய்ஸஸை சூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான காலேஜஸ் கிடச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இந்த வீடியோவும் லைக் பண்ணிக்கிங்க. இன்னும் டிஎன்ஏ அடுத்தடுத்த ரவுண்ட்ஸில் என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ்லாம் வருது என்னன்றதை வந்து பார்ப்போம். ஸோ மறக்காமல் நீங்கள் லாகின் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் வந்து செக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 14 கொடுக்கணும். இன்னும் உங்களுக்கு ஃபாலோடு பை அதர் டேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நமக்கு இது நடக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அடுத்த ரவுண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் வந்து போக ஆரம்பிக்கும். இப்போ டென்டேட்டிவ் வந்திருக்கு அப்படின்னு இன்னும் உங்களுக்கு அடுத்த 2 days பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொவிஷனல்லாம் வரும். யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருந்தீங்க, சீட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவிஷனில் வரும். அதே சமயத்தில் இந்த பக்கம் டென்டேட்டிவ் வந்துட்டு வரும். அதை எடுத்துகிட்டு நீங்கள் டிஎஃப்சி காலேஜில் போகிறது இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேராக இருந்துங்க. முக்கியமாக லாகின் பண்ணி ஆப்ஷன்ஸை ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக யோசித்து அந்த மாதிரி கொடுங்க. ஒரு ஏனோ தானோன்ட்டு இல்லை இந்த காலேஜ் வேணாம் அந்த மாதிரின்னு ரொம்ப ஈஸியாக கிடச்சிருக்க காலேஜை வந்துட்டு உதறிடாதீங்க. ரொம்ப யோசித்து பிளான் பண்ணி பண்ணுங்கள். இது இல்லாமல் ஸோ நம்ம ப்ரீவியஸ்லி நிறைய வீடியோஸ்லேயும் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப காம்படிட்டிவாக வந்துட்டு கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. அதனால் கிடைச்ச
கிடச்சிருக்க காலேஜை தவற விடாதீங்க. அக்செப்டண்ட் அப்வோர்டு கொடுக்குறது வந்து தப்பு இல்லை, பட் அக்செப்டண்ட் அப்வோர்டு ஓகே. ஏன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு அப்போர்டு சான்சஸ் இல்லைனாலும் உங்களுக்கு கிடச்சிருக்க காலேஜை நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி வரும். பட் அக்செப்டண்ட் ஜாயினும் பெஸ்ட்டு. மேக்ஸிமம் இந்த 2 இது வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லைனாலும் நீங்கள் அடுத்த ரவுண்டு போகலாம், பட் அது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். காலேஜஸை பொறுத்து, சப்போஸ் ரொம்ப ஒஸ்ட்டான காலேஜாக இருக்குது மீன்ஸ் அதோடவும் உங்களுக்கு மேலே இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க, பெட்டராக அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றது நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகலாம். பட் அட்வைசபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 அக்செப்டண்டு கன்ஃபார்மும் சரி, அக்செப்டண்டு அப்போர்ட் மேக்ஸிமம் இந்த 2 சாய்ஸஸை வந்துட்டு எடுத்துங்க. ஸோ நம்ம இதுக்கு அடுத்து என்ன மாதிரியான அலாட்மெண்ட்ஸ்லாம் வருது, யார் யாருக்கெல்லாம் சீட்ஸ் வந்து அவைலபிள் ஆகும், எத்தனை பேர் வந்து அட்மிஷன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபர்தர் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனலையும் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இது இல்லாமல் இன்னும் நம்ம ஃபர்தர் வீடியோஸ் நிறைய டிஎன்ஏ ரிலேட்டாக போட்டிருக்கோம், அதையும் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங்ஸை ஃபர்தராக வரதுக்கு வந்துட்டு ரெடி பண்ணுவீங்க. இது இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸும் நிறைய காலேஜஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ க்ளோசிங் ஆகிற டைம்லேயும் இருக்குது. நிறைய காலேஜ், நிறைய நல்ல காலேஜஸ்லேயே அட்மிஷன்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அது ஏதாவது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.